இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாபிக் வந்து பிலீஃப் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னா நம்பிக்கையின் நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் எப்படி போகுது, நம்ம எதை நோக்கி அந்த நம்பிக்கைகள் நம்மள கொண்டுட்டு போகுது அப்படின்றது. நம்பிக்கைகள்னா என்னது? இப்ப காலையில ஏஞ்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம பல பல விஷயங்களை நம்பிதான் செய்துட்டு இருக்கோம். பத்ரி சார் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ ஒரு விஷயத்த இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீ நம்புற அப்படின்னா நீ அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், நீ அதை ஃபாலோ பண்ணணும். அதுவே நீ வந்து நம்பல அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி மறந்துப்போ. அதை பத்தி நீ எதுவுமே வருத்தப்படாது. அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் எப்படி இருக்குன்றது அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஸோ நாம நம்புறோம்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், ஆராயணும், அதை நாம ஃபாலோ பண்ணணும். இப்போ நாம காலையில ஏந்திரிக்கிறோம், 5 மணிக்கு ஏஞ்சாதான் என்னுடைய வேலைகள் எல்லாமே டயத்துக்கு முடியும் அப்படின்றது நம்ம நம்புறோம். அதனால 5 மணிக்கு நாம எந்திரிக்கிறோம். ஒவ்வொரு சமயம் நாம தூக்கம் அந்த டயர்ட்னஸ்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட்டா எழுந்திரிச்சோம்னா நமக்கு என்ன எண்ணம் வருது? ஐயோ, 10 மினிட்ஸ் நான் லேட் ஆயிட்டேனே, அப்ப எல்லா வேலையும் 10 மினிட்ஸ் லேட்டா தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்ப அது அப்படியே தான் நடக்கும். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் லேட்டா எழுந்திருக்கோம். ஆனா அந்த 10 மினிட்ஸ்ல நம்ம டெய்லி செய்யும் போது அங்க எங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவோம் டைம். அந்த வேஸ்ட் இல்லாம நம்ம பண்ணா கூட அந்த 10 மினிட்ஸ் ஹாப்பியா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஆனா நாம வந்து என்ன நம்புறோம்? 10 மினிட்ஸ் லேட்டா எழுந்திரிச்சா 10 மினிட்ஸ் லேட்டா தான் வேலை நடக்கும் அப்படின்றது நாம நம்புறோம். அப்போ அது அப்படிதான் நடக்கும். சோ நாம என்ன நம்புறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் போகும்போது அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த டைமுக்கு நான் ஸ்டார்ட் ஆனாதான் ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டயத்துக்கு போய் சேருவேன் அப்படின்னு. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். ஸோ காலையில ஆஃப் ஏஞ்சதுமே நாம சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு டைம் இல்ல, என்னால கும்பிட முடியலன்னா நமக்கு ஏதோ ஒரு ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு நாம நம்பினோம்னா அது அப்படிதான் நடக்கும். சோ நம்மளுடைய லைஃப் என்ன பண்ணுது? நாம எதை நம்புறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கைய கொண்டு போகுது. சோ சார் என்ன சொல்ல வராருன்னா, நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்றது ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன? அந்த சத்தியத்தை நோக்கி போகிற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சோக்ரட்டிஸ் வந்து இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, an unexamined life is not worth living அப்படின்னா, நாம நம்மளுடைய லைஃப்ல வந்து இது ஏன் இது இப்படி நடந்திருக்கலாமே, இல்ல இது அப்படி நடந்திருக்கலாமே, இல்ல இது நடக்கிறதுக்கு என்ன காரணங்கள் ஆச்சு, அதை நாம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி, அதுக்கு அர்த்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோக்ரட்டிஸ். அப்ப இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய முன்னாடி நோக்கி கூட்டிட்டு போகுது இல்லையா? அப்போ நாம என்ன செய்யணும்? நம்பிக்கைகள் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஆனா அந்த நம்பிக்கைகள் எப்படி இருக்கணும்? அது சத்தியமான அந்த வழியில போகிற மாதிரி அது இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன நம்புறாங்க? ஆஹ் எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நான் போய் கடவுளை வேண்டிக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன், விரதம் செய்யறேன், நான் அந்த ஹோமம் பண்றேன், இந்த பூஜை பண்றேன். சோ இந்த மாதிரி நான் செய்துட்டா எனக்கு அது சரியா போகும் அப்படின்னு நம்புறதால அது நடக்குது. இப்ப நிறைய பேர் வந்து நான் ப்ரே பண்ணுவேன், ப்ரே பண்ணா எனக்கு அது நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்புறாங்க, அதனால அது நடக்குது. அந்த மாதிரி சில பேர் வந்து சாமி கிட்ட போய் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னா அது குடிப்பாங்க, அது குடிச்சா சரியா போகும் அப்படின்னு நம்புவாங்க. அப்ப அவங்களுக்கு அது நடக்கும். சில பேர் வந்து உடம்பு சரியில்லையா, உடனே டாக்டர் கிட்ட போகும், அவங்க என்ன சொல்றாங்களோ அது நாம செய்யணும், அது செய்தா நமக்கு சரியா போகும் அப்படின்னு அவங்க நம்பினா அவங்களுக்கு அதுதான் நடக்கும்.
அந்த மாதிரி இப்போ ஒரு பிசினஸ்ல ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், நான் நல்லபடி அந்த என்னுடைய பிசினஸ பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்கும், இல்ல இந்த ராசிக்கல் போட்டா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு யாராவது நாம சுவாமிஜி கிட்ட போய் கேட்டு அதுதான் நான் நம்புறேன் அப்படின்னா எனக்கு அதுதான் நடக்கும். ஆனா யார் ஒருத்தர் நான் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னா அதனுடைய முழுமையான ஞானம் என்கிட்ட இருக்கணும், அதுக்கு தேவையான ஒரு சரியான பிளானிங் என்கிட்ட இருக்கணும், அதுக்கு தேவையான ஆட்கள் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டு பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு அதுதான் நடக்கும். சோ இந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கைய முன்னோக்கி கூட்டிட்டு போகுது. சோ இந்த நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பா நமக்கு வேணும். ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அது என்ன பண்ண போகுது நம்மள, அந்த மாதிரி நாம அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நாம மெடிடேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்றோம், நாம அந்த கடவுள் அப்படின்ற ஒருத்தரை ஒவ்வொரு மனிதருக்குள்ள, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள, ஒவ்வொரு ஒரு கிரியேச்சருக்குள்ள அந்த கடவுளை நாம பாக்குறோம். ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கடவுள். இப்போ திருப்பதிக்கு போவாங்க சில பேரு, சிவனை கும்பிடுவாங்க சில பேரு, சில பேர் அம்மனை கும்பிடுவாங்க, சில பேர் ஹனுமாரை கும்பிடுவாங்க. அப்படி அவங்க யார நம்புறாங்களோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க நாம ஆரத்தி பண்றதோ, அர்ச்சனை பண்றதோ, பூஜை பண்றதோ போட்டா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்க தன்னால உருவாக்க தெரியல அவங்களுக்கு. அந்த அந்த வேலை அந்த கடவுள் அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை தான் உண்மையாகும். அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள ஓட்டுது, அந்த கடவுள் கிடையாது அங்க அவங்கள ஓட்டுறது. இப்போ ஒரு கார் மாதிரி நாம வச்சுக்கோங்களேன். இந்த காருக்கு என்ன தேவை, அது ஓடணும், அது ஓட்டணும் அப்படின்னா அந்த காருக்கு என்ன தேவை, முக்கியமான பெட்ரோல் தேவை. சோ இந்த பெட்ரோல் மாதிரி தான் நம்மளுடைய நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்ற கார் ஆஹ் அந்த கோலை நோக்கி போயிட்டே இருக்கும். சோ அந்த அவங்க கடவுளை கும்பிட்டா எனக்கு சரியாயிடும் அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் அவங்கள செய்யுதே தவிர அந்த கடவுள் அவங்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. நிறைய பேர் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்க மாஸ்க்கு போவாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சர்ச் போவாங்க, திருப்பதி போவாங்க, சிவன் கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயில் போவாங்க, அனுமர் கோயில் போவாங்க. யாரு எந்த கடவுளை நம்புறாங்களோ அவங்க அந்த கடவுள் கிட்ட போய் அவங்க நினைச்சது வேணும்னு நினைச்சு அவங்க ஏதோ பண்றாங்க, பூஜை பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, அப்ப அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்ன, நான் இது பண்ணா எனக்கு அந்த கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை தான் அங்க அவங்கள ஓட்டுது. அதுவே அது மட்டும் இல்ல, அந்த கடவுள் அங்க அவங்களுக்கு எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப சில பேர் கோயிலுக்கு போனாதான் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேரு எனக்கு தெரியும், என்னால பண்ண முடியும், நான் அதை செய்வேன் அப்படின்னு தன்னைத்தான் நம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு அது நடக்கும். சோ நம்பிக்கைன்றது நீங்க எங்க வைக்கிறீங்களோ அதுதான் அது நடக்கும், அங்கதான் அது நடக்கும். சோ சோக்ரட்டிஸ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ஒரு தேடுதல், ஒரு புரிதல், தெளிவு, இது எல்லாமே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஆஹ் தேவையே இல்லை, அது ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம அதே மாதிரி நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை கூட இது ஏன் நான் வச்சிருக்கேன், இதனால எனக்கு பலன் இருக்கா, இதனால எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா, எனக்கு ஒரு நல்லது நடக்குதா, இதனால ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்றது நாம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், அது சரியா இருக்கு அப்படின்னா நாம அதுல இன்னும் டெவலப் பண்றதுக்கு பார்க்கணும். அப்படி நமக்கு அது பிடிக்கலையா அதை விட்டுட்டு அதை மறந்தே போயிடணும். நமக்கு தேவையில்லாத விஷயத்த நாம அது ஏன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நாம பார்க்கவே கூடாது. சோ அந்த பிலீஃப் நம்ம சுத்தமா அதை விட்டுறணும்.
இப்ப இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் வந்து அற்புதமா நாம வைக்கணும் அப்படின்னா ஒரு அற்புதமான மாஸ்டர்ஸ் கிட்ட நாம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். இப்போ யோகிகள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து இப்போ புக்ஸ் ரூபத்துல நமக்கு கிடைக்கிறாங்க. சோ அதெல்லாம் நாம படிச்சு பார்த்து நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது நாம ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரியான நம்பிக்கைகளை நாம எடுத்துக்கணும். அந்த நம்பிக்கைகள் வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். அந்த சத்தியத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் நாம நம்ம கிட்ட வச்சுக்கணும். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் இருக்கும்போது அந்த காலகட்டத்துல ஆஹ் அவர் சுத்தி இருக்கிற மனுஷங்க எல்லாமே என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, அவரை வந்து இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை, லெப்ரசி அந்த மாதிரி ஹேண்டிகேப் பீப்புள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து போய் ஜீசஸ ஒரு தடவை அப்படி டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஊர்ல எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு லெப்ரசி இஷ்யூ இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாரு, ஜீசஸ் பாட்டுக்கு அவரு அப்படியே உள்ளா போயிட்டே இருந்தாரு. அந்த ரோட் சைடு எல்லாரையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருந்தாரு. சடனா அவர் போயிட்டு ஜீசஸா பின்னாடியில இருந்து அப்படி டச் பண்ணாரு. டச் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்லயே அவருக்கு வந்து அந்த ஹீலிங் ஆயிடுச்சு. அவருடைய ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆயிடுச்சு. உடனே அவரு ஜீசஸ் வந்து திரும்பி பார்த்து யார் அது அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை டச் பண்ணதும் எனக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமா அவரை கை கும்பிடுறாரு. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு ஹீலிங் நடந்திருக்கு, ஆனா அந்த ஹீலிங் நான் செய்யல. என்ன தொட்டா உனக்கு ஹீலிங் நடக்கும் அப்படின்னு நீ நம்புற இல்லையா, சோ அந்த நம்பிக்கை தான் உன்னை இப்படி சரி பண்ணிருக்கு அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் நாம கடவுளை நம்புறோம். கடவுள்கிட்ட போய் எனக்கு என்ன வேணும்னு கேட்டா அது அந்த கடவுள் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நாம நம்புறதுனாலதான் அங்க நிறைய பேருக்கு நினைச்சது நடக்குது. அதுவே நாம என்ன பண்ணலாம், நமக்கு பத்ரி சார் என்ன சொல்றாரு, நமக்குள்ளேதான் கடவுள் இருக்காரு, எங்கெங்கயோ போய் தேட வேண்டாம். நம்ம இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திலயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்ப நாம பண்ற தியானத்துல நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய சுவாசத்தை தான் நாம கவனிக்கிறோம். சோ அந்த சுவாசத்தை புடிச்சா நாம நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை புடிச்ச மாதிரிதான். அந்த மாதிரி இப்ப நமக்குள்ளேயே நாம தேடுதல் செய்யணும். நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் எப்பவுமே நீ இதை பண்ண அதை பண்ண, நமக்கு எது சரியானது எது சரி இல்லை அப்படின்றது நமக்கு எடுத்து காட்டிட்டே இருக்கும். ஆனா அது நமக்கு காது வரைக்கும் கேட்கணும், நமக்கு மைண்டுக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, சக்தி தேவை. அதுக்காக தான் தினந்தோறும் நிறைய நிறைய மணி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தொடர் தியானம் நாம செய்யணும். சோ அப்படி செய்ய செய்ய நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் நமக்கு தெரியும். நமக்கு இன்ட்யூஷன் மூலமா மெசேஜஸ் வரும். இந்த நம்ம அந்த ஸ்டாச்சூஸ் மேல கோவில் மேல நம்ம பிலீஃப் வச்சிருக்கோம். அந்த பிலீஃப வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் கிட்ட நாம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அதுதான் வந்து ட்ரூத்ஃபுல் பிலீஃப் சிஸ்டம். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைய சரியான ஒரு வழியில அந்த என்லைட்மெண்ட் அப்படின்ற ஒரு வழிக்கு அது நம்ம சரியா கூட்டிட்டு போகும். ஸோ இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஜீசஸ் உடைய எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்திருக்கோம். நாம நம்ம என்ன நம்புறோம், நம்ம வந்து கடவுளை அந்த விக்கிரகத்துலதான் பாக்குறோம். ஆனா யாரெல்லாம் பிஎஸ்எஸ்எம்ல பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு உயிரினத்திலயுமே கடவுள் இருக்காரு, எல்லாருமே கடவுள்மார்கள் அப்படின்னு நாம நம்புறோம். சோ நாம என்ன நம்புறோமோ அது நமக்கு நடக்கும். இந்த நம்பிக்கைகள் அப்படின்றது நிறைய நிறைய இடத்துல வந்து நமக்கு சில டைம் அது சரியா இருக்காது. நாம வச்ச அந்த நம்பிக்கை வந்து பொய்யா கூட மாறலாம். அது எப்படின்னா, இப்போ பாருங்க, பொய்யா மாறுறது கிடையாது, அது வந்து நமக்கு பிரச்சனைய உண்டாக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்போ
ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த மருமக வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த மாமியாருக்கு என்ன தோணும்? இவ்வளோ நாள் நான் தான் என்னோட பையனை பாத்துக்கிட்டேன். இப்ப புதுசா இவ வந்துட்டாளே, எல்லாமே இவளே செய்யறாளே, பரிமாறுறா, எல்லாமே செய்து கொடுக்குறா, ஹெல்ப் எல்லாமே பண்றா. இப்ப என் பையன் என்னை விட்டு போயிடுவானோ, என் மேல இருக்கிற அன்பு அவனுக்கு மறைஞ்சிருமோ, இப்படின்ற அவங்களுக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் மைண்ட்ல. எங்க அந்த மருமக வந்து அந்த அம்மாவுடைய அன்பு வந்து அந்த ஹஸ்பண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவாங்களோ, மறக்க வச்சிருவாங்களோ, அப்போ அம்மாவை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாமியார் இந்த புதுசா வந்த பொண்ணு என்ன எப்படி இருப்பான்னு தெரியாது இல்லையா, அப்ப நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அன்பு அங்க கிடைச்சிருச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல அந்த மருமகளை நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. எது செய்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்றது, நிறைய வேலை கொடுக்கறது, இந்த மாதிரி பல விதமா கொடுப்பாங்க. இங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஆனா அந்த மாமியார் அதுதான் நம்புறாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த அந்த பொண்ணோட அன்பை பார்த்துட்டு அந்த பையன் அந்த அம்மாவுடைய அன்பை மறந்துடுவானோ அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த பிலீஃப் அவங்க மைண்ட்ல இருக்கிறதால அந்த மருமகளை டார்ச்சர் பண்றாங்க. அதுவே அந்த மருமக புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஓகே, மாமியார் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நான் எங்க அவங்கள செப்பரேட் பண்ணுவேனோ சன் அண்ட் மதர் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்க. அப்படின்னும் போது அந்த மருமக போய் எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு, நான் உங்க பையனை உங்களையும் பிரிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நாம கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க. சோ இதெல்லாமே என்ன நடக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்பிக்கையில தான் சுத்தி 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 வருது. சோ ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அவங்க பயந்து அந்த இடத்துல தேவையில்லாத அந்த சண்டை சச்சரவு, அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே அங்க ஜாஸ்தி ஆயிடும். சோ நாம நம்ம ஃபேமிலிய எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையுடைய சொல்யூஷன் இமீடியட்டா நமக்கு கிடைக்கும். சோ நம்பிக்கை தான் வந்து நம்மள வாழ வைக்குது. அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எந்த மாதிரியான நம்பிக்கை அப்படின்னு நாம பாத்துக்கணும். இப்போ வந்து நாம கோயில்ல போய் கும்பிடுறோம், அது நடக்கும் அப்படின்னு. ஆனா அதுவே நாம தியானம் அந்த அந்த கோயில்ல போய் கும்பிடுறது யாருக்குமே சந்தேகமே இல்லை. அதுல ஒரு ஒரு என்ன சொல்றது, தேவையில்லாத எண்ணமே இல்லை. அது கண்டிப்பா நடக்கும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. இப்ப அந்த கடவுள் வந்து பேசுறாரா அந்த இடத்துல, அந்த ஐடல் நம்ம கிட்ட வந்து பேசுதா, நமக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு? நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாட்டிக்கு வந்து அவங்க அம்மா சொன்னது நம்ம பாட்டி செய்யறாங்க, நம்ம பாட்டி சொன்னது நம்ம அம்மா செஞ்சாங்க, நம்ம அம்மா சொன்னது நாம செய்யறோம் இல்லையா? இப்போ இது வந்து ஜெனரேஷனா வருது. சாமியை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும், சாமி கடவுள், சாமி சொன்னது நாம செய்யணும், நம்ம சாமி கும்பிடணும், பூஜை போடணும், கோயில் போகணும், இதெல்லாம் அவங்க சொல்லிட்டே வந்தது அப்படியே கண்மூடித்தனமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இவ்வளவு நாளா நமக்கு அதுல என்ன கிடைச்சிருக்கு? ஏதோ ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். சோ அங்க யாருமே எந்த கேள்வியுமே கேக்குறதே இல்ல. ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் பூஜை போடணும் அப்படின்னு யாருமே கேக்குறது இல்ல. சொன்னதை சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம இங்க தியானம் சொல்றோம், அவங்கவுங்க கண்ணை மூடி அவங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்றோம். இப்படி இருக்கும்போது இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? எதுவுமே இல்ல. உங்களுக்கு பிடிச்சமான டைம்ல உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி நீங்க தியானம் உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கணும். அது நீங்க எடுக்கவும் வேண்டாம், விடவும் வேண்டாம். அந்த இயற்கையான அந்த ப்ரொசீஜரை தான் நீங்க கவனிக்கணும்னு நாம சொல்றோம். ஆனா இதுக்கு எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேக்குறீங்க? இப்படி பார்த்தா உடம்பு சரியாயிடுமா, இப்படி பார்த்தா என் வேலை வந்துருமா, இப்படி பார்த்தா எங்க வீட்டு நிலைமை சரியாயிடுமா, எத்தனை எத்தனை கேள்வி எல்லாருக்கும் வருது. சோ இந்த ஒரு ஆனா நமக்கு தெரியுது, நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம், பத்ரி சார் ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கோம்.
நீ உன்னுடைய சுவாசம் தான் உனக்கு குரு. அத நீ புடிச்சேன்னா உன்னுடைய என்லைட்மெண்ட் கண்டிப்பா உனக்கு உன்னால அந்த என்லைட் ஆக முடியும் அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றாரு. ஆனாலும் நமக்கு டவுட், என்னால இது சாதிக்க முடியுமா? இது சுவாசத்தை பார்த்தா இது எல்லாமே நடக்குமா? அது எப்படி நடக்கும்? என்னென்னவோ டவுட்ஸ் வருது. இத்தனை நாள் நாம செய்துட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். பல விஷயங்கள் செய்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு என்லைட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு அது தெரிய வந்துச்சு. சோ இதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் அந்த வழி எப்படி, என்ன பண்ணா என்லைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்துருச்சு. அது பண்றதுக்கு மட்டும் நமக்கு நிறைய நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் பண்ணணும், எத்தனை நேரம் பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், இதெல்லாம் வருது. எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் காமன் தான். நாம இப்போ ஒரு சாக்லேட் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 10 ரூபாய் நம்ம கையில இருக்கணும். அந்த சாக்லேட் கடைக்காரன் கிட்ட அந்த QR கோடு இல்லைன்னா நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும். சோ அந்த இடத்துல நம்ம கையில காசு இல்ல, அந்த போன் மட்டும்தான் இருக்குன்னா நமக்கு அந்த சாக்லேட் கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? காசு தான் கொடுக்கணும். அதே மாதிரிதான் இந்த என்லைட்டன்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த தியான சாதனை நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு அடிச்சு நாம எல்லாரும் சொல்லிட்டோம். ஆனாலும் எனக்கு வருமா, என்னால முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் நமக்கு ஏன் வருது? நாம நம்பலாம். கண்மூடித்தனமா நம்ம தைரியமா இந்த தியானத்தை நாம நம்பலாம். நாம நம்பிக்கை இந்த தியானம் தான் ட்ரூத்ஃபுல்லான பிலீஃப். பத்ரி சார் சொன்னாருன்னா நம்மளுடைய பிலீஃப் எல்லாமே ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னும் போது, சோ இந்த தியானம் ட்ரூத்ஃபுல் அப்படின்றது நமக்கு நிறைய இடத்துல ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கிளியர் ஆயிருக்கு, நிறைய திங்ஸ் சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல தன்னால அவங்களே பார்த்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம தைரியமா இது நம்பலாம். புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாருமே தைரியமா இந்த நம்பிக்கையோட அவங்க தியானம் செய்தாதான் ரிசல்ட் பார்க்க முடியும். சோ நம்பிக்கை இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இப்படி ஆச்சு அப்படின்னு, சரி அவங்களுக்காக நாம பண்ணலாம், இல்ல சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா கூட அது கொஞ்சம் தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டும். நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஓகே சம்திங் இஸ் தேர், நான் இதை கண்டுபிடிச்சே நான் தீருவேன் அப்படின்னு நாம பண்ணாதான் நமக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கும். சரி ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த அளவு நீங்க சக்தி வாங்கினாதான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். சோ நம்பிக்கை அப்படின்றது, இந்த தியானம் அப்படின்றது அது மேல நாம வச்சோம்னா அது ட்ரூத்ஃபுல் பிலீஃப். இப்ப நாம நம்ம இந்த பிலீஃப் சிஸ்டம்ல நம்மளுடைய வாழ்க்கை ஒன்னொன்னா ஒரு படியா ஒரு படியா போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு படி நாம ஏற ஏற அந்த பிலீஃப் சிஸ்டம் கூட அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். அது எப்படின்னா நாம புக்ஸ் படிக்கணும், ஸ்பீச்சஸ் கேட்கணும். நிறைய மாஸ்டர்ஸ் ரிஷி நம்ம தமிழ்நாடுலயே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? திருவள்ளுவர், திருமூலர், ஆஹ் அகஸ்திய மகர்ஷி, ரமண மகர்ஷி, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருடைய ஞானத்தையும் நாம வாங்கணும். இப்ப நம்ம பத்ரி சார் என்ன பண்ணிருக்காரு, அவர் தியானம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே பல பல குருக்கள் கிட்ட அவர் போயிருக்காரு. அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற எல்லா புத்தகங்களையும் படிச்சு பார்த்திருக்காரு. எல்லா ஆர்கனைசேஷன்லயும் போயிட்டு அங்க உள்ள ஞானத்தை ஆராய்ச்சி அலசி பார்த்திருக்காரு. எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் விட என்கிட்ட இருக்கிற ஞானத்துல இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டமே அற்புதமா இருக்கு, இதுதான் சரியான பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட். சோ இதுல அவர் ஏற்கனவே எல்லா ஆசிரமம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களும் சுத்திட்டு எல்லாத்தினுடைய ஞானத்தை அவர் வாங்கி அது ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு இந்த தியானம் அப்படின்னு, இந்த
சுவாத்தியாயம் அப்படின்னு இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு ஒரு 3 அற்புதமான செயல்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதோட பி வெஜிடேரியன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயம் நாம வந்து இதுதான் நம்மளுடைய நம்பிக்கைகள். இதுதான் நம்மளுடைய 4 ட்ரூத்ஃபுல் நம்பிக்கைகள். ஏன்னா இது வந்து நாம ஃபாலோ பண்ண பண்ண கண்டிப்பா நமக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப என்லைட்டன்மெண்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க அந்த அனுபவத்தை நீங்க அனுபவிங்க. அதுக்கப்புறம் அது விஸ்டமா மாறிடுச்சுன்னா அந்த விஷயத்துல நீங்க என்லைட்டன் ஆயிட்டீங்க. ஸோ இதுதான் என்லைட்டன்மெண்ட். இப்ப பிலீஃப் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பிலீஃப் சரியானதா இருந்ததுன்னா நம்மளுடைய வழிபாதை, வாழ்க்கையின் வழிபாதை ஆஹ் என்ன சொல்றது, பூக்கள் மேல நம்ம நடந்து போகிற மாதிரி அது பியூட்டிஃபுல்லா ஹாப்பியா நமக்கு இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நமக்கு இருக்கும். இப்ப நாம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். அது வந்து சில நாட்களா நாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அதனால ஒரு பலனும் இல்ல அப்படின்னா நாம இங்க கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய அந்த நம்பிக்கை அப்படின்றது சரியா சரியானதாக இல்ல. நாம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். அப்பதான் வந்து அடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ எவ்ரி டைம் வந்து எவ்ரி பிலீஃப் நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுல சரி வரல அப்படின்னா இம்மீடியட்டா அதை கரெக்ட் பண்றதுக்கு நாம ட்ரை பண்ணணும். கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அப்பவும் அது சரியா வரலன்னா அப்ப இன்னும் நீங்க அந்த விஷயத்த பத்தி நாலேஜ கேதர் பண்ணணும். பல பல மாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நாலேஜ் கேதர் பண்ணணும். இது சரியா சரி இல்லையா, ஏன் சரி இல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாம யோசிச்சு யோசிச்சுதான் அந்த நம்பிக்கைகள் அப்படின்றது நாம வைக்கணும். இப்போ ஆஹ் அந்த நம்பிக்கை, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பாருங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அடுத்து நல்லா காலேஜ் போகணும். இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், என்னால இது சாதிக்க முடியும், நான் வந்து இது கண்டிப்பா படிச்சு கம்ப்ளீட் பண்ணுவேன், இந்த டைம்குள்ள நான் இதை படிச்சு முடிச்சிருவேன், இந்த எக்ஸாம் கரெக்டா நான் எழுத போறேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய அந்த ஸ்டடீஸ் அப்படின்ற டியூட்டிய பர்ஃபெக்டா பண்ணி முடிப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, சில்ட்ரன் இருப்பாங்க. அந்த சில்ட்ரன் வந்து இப்ப நான் ஸ்டடீஸ் பத்தியே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த சைல்டு வந்து காமர்ஸ் எடுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைல்டு என்ன பண்ணும், அதுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்ல இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனா அந்த சைல்டுக்கு காமர்ஸ் தான் பிடிச்சிருக்கு, பேரண்ட்க்கு காமர்ஸ் பிடிக்கல. இப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்க, அந்த சைல்டுக்கு வந்து பிலீஃப் எது மேல இருக்கு, காமர்ஸ் சப்ஜெக்ட் மேல இருக்கு. உங்களுடைய பிலீஃப் எது மேல இருக்கு, அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மேல இருக்கு இல்லையா, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுல பிலீஃப் இருக்கு. இப்போ படிக்க வேண்டியது யாரு, அந்த சைல்டு தான் படிக்கணும். நீங்க வந்து அவங்க படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபீஸ் புக்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஆனா படிக்கிறது யாரு, அந்த சைல்டு தான். அப்போ உங்க பிலீஃப் வேலை பண்ணணுமா இல்ல அவங்க அந்த சைல்டுடைய பிலீஃப் வேலை பண்ணணுமா, எது வந்து இங்க நடக்கணும், அந்த சைல்டுடைய பிலீஃப் நடந்தாதான் அந்த சைல்டு வந்து அந்த சப்ஜெக்ட பர்ஃபெக்டா படிச்சு 100% மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுவே நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு கட்டாயமா அதுக்கு வேற வழி இல்லாம அந்த குழந்தை அந்த சப்ஜெக்ட் எடுக்குது, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது புரியாது. ஸோ அதுல மார்க்ஸ் வந்து ஆவரேஜா தான் வரும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜா வந்துச்சுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரெஷர் கொடுப்பீங்க, இன்னும் நல்லா படி இன்னும் நல்லா படி. அப்ப அந்த சைல்டு அங்க என்ன என்ன ஃபேஸ் பண்ணுது,
அதனுடைய பிலீஃப் சிஸ்டம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு தெரியாத ஒரு இடத்துல இப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு ஊரு இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண் கட்டி கூட்டிட்டு போய் விட்டுட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்களா. யாரெல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, நீங்க ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த சீன் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. தலை தோகை எதுவுமே புரியாது. ரொம்ப பயத்துல இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, ஒரு டிப்ரெஷன்ல நீங்க இருப்பீங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சைல்டுமே கூட அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட நாம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன சொல்றது, உதறி தள்ளி நாம அவங்கள வேற ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல நாம ஃபோர்ஸ்ஃபுல்லா போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நிலைமையும் இதுதான். அப்ப அவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்ல மார்க் எடுக்க முடியும்? எப்படி அவங்க சக்சஸ் ஆக முடியும் இல்லையா? சோ சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற பிலீஃப் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. சரியா இருக்கா இல்லையான்னு பாருங்க. சரின்னா அது அப்படியே அவங்கள பண்ண விடுங்க. அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் பிரேக் பண்ணாதீங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, மாமியார் மருமக. அந்த மாமியாருக்கு இந்த மருமக நல்லா பாத்துப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த மருமக என்ன சொன்னாலும் மாமியார் கேட்பாங்க. சோ அந்த ஒரு ஸ்மால் விஷயம் அந்த மருமக புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே அவங்க லைஃப் ஹாப்பியா லீட் பண்ண முடியும். சோ அந்த நம்பிக்கை அப்படின்றது எங்க இருந்து எப்படி போகுது அப்படின்றது நாம ஒவ்வொரு நொடியும் அவேர்னஸோட நாம பாத்துக்கிட்டே இருக்கணும். சோ நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கைய முன்னாடி முன்னாடி கொண்டுட்டு போகுது. நாம ஹாப்பியா நினைச்சது எல்லாமே சாதிக்கணும் அப்படின்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம பசங்க, இப்ப நம்ம சில்ட்ரன்ஸ் யார முழுசா நம்புவாங்க? பேரண்ட்ஸ தான் நம்புவாங்க இல்லையா? அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்கூலுக்கு 12th காலேஜ் இப்படி படிக்க படிக்க அவங்க பேரண்ட்ஸ தான் நம்புறாங்க. நான் நினைச்சத செய்யறதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த சில்ட்ரன் நம்புறாங்க. அப்ப அந்த நம்பிக்கைய நாம வீண் பண்ணாம ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் சரியா நாம கொடுக்கணும். அப்பதான் அவங்க அந்த அந்த வாழ்க்கைய இன்னும் ஹாப்பியா தைரியமா வாழ்றதுக்கு அவங்களால முடியும். சோ நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நாம ஜென்ரலா சிம்பிள் திங்கே நாம பார்க்கலாம். இப்ப நாம ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு சொல்றோம், வாங்கிட்டு வாங்க இது அப்படின்னு அது நாம சொல்லணும். நாம எப்படி சொல்லுவோம்? ஜென்ரலா எல்லா லேடிஸுமே எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வேணும், வீட்ல இருக்கிறது உடைஞ்சிருச்சு, நீங்க அது கொண்டு வாங்க. எப்படி நாம சொல்லுவோம்? கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வேர்ட் நாம ஆட் பண்ணுவோம். என்னது அந்த வேர்டு? மறக்காம கொண்டு வாங்க. நமக்கு என்ன வேணும்? அவங்க அந்த வேலையை செய்யணும், இதுதான் நமக்கு வேணும். ஆனா நாம என்ன சொல்றோம்? மறக்காம கொண்டு வாங்க. மறக்காம அப்படின்றது நோட்டீஸ் பண்ணுங்க. நாம இதுக்கு இது சொல்லும் போது என்ன ஆகும்? நாம மறக்காமன்னு சொல்றோம். மறக்காமன்னா மறந்து போகலாமோ அப்படின்ற ஒரு மீனிங் இதுல வரும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மறக்காம அப்படின்னு சொன்னதால அவங்க மறக்காம தான் மறந்துருவாங்க. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? ஞாபகமா கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு மறக்காம அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க மறந்து போயிட்டு தான் அவங்க வருவாங்க. சோ நீங்க சொன்னதுதான் அவங்க செய்யறாங்க. அதுவே நீங்க ஞாபகமா கொண்டு வாங்கன்னா, ஏதோ ஞாபகம் வச்சுக்க சொன்னாலே என்ன அப்படின்னு யோசிச்சு அவங்க அந்த வேலையை செய்வாங்க. சோ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், நாம நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு தெரியும். ஆனா எது வேண்டாமோ அதுதான் நாம வாயில சொல்றோம். அப்போ அதுதானே நடக்கும். இதுதான் அந்த நம்பிக்கை. நாம எது வேண்டாமோ அது வாயில சொல்றோம், எது வேணுமோ மனசுல நினைக்கிறோம்.
வாயில சொல்றதுதான் நடக்குது. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு வேணும்ன்றத மட்டும் தான் நாம வாயில சொல்லணும். வேண்டாம் அப்படின்ற தெளிவு இங்க இருந்தா போதும். வாயில வந்து வேணும் அப்படின்றதுதான் நாம சொல்லணும். இது எல்லாமே நம்பிக்கை தான். மறக்காமன்றத நீங்க நம்புறீங்க. சோ அவர் மறந்துட்டு தான் வந்திருக்காரு. ஞாபகமா அப்படின்னு சொல்லும்போது அத நீங்க நம்புனீங்கன்னா அவங்க ஞாபகமா கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா 10 விஷயம் அவங்க செய்திருக்கலாம். அது நாம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. மறந்து போனதை தான் நாம எடுத்து எடுத்து காட்டி, குத்தி காட்டி அதை தான் நாம செய்யறோம். இது எல்லாமே அந்த நம்பிக்கையில தான் வருது. சோ எல்லாமே எல்லாருமே இனிமேல்ட்டு நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும்? நமக்கு எது தேவையோ அதுதான் இருக்கணும். சோ நாம எது நம்புறோமோ அதுதான் வாயில சொல்லணும். நமக்கு எது தேவையோ அதுதான் நாம இந்த வாயில சொல்லணும். சோ நாம சொல்ல சொல்ல அதுதான் நடக்கும். அப்போ நமக்கு இந்த கிளாரிட்டி இருக்கும்போது நம்ம வாய் எப்படி பேசணும்? பாசிட்டிவா பேசணும். நமக்கு எது தேவையோ அதுதான் பேசணும். நம்ம ஃபேமிலிக்கு எது தேவையோ அதுதான் நாம பேசணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. யாருடைய பிலீஃப் சிஸ்டத்தையும் நாம பிரேக் பண்ணக்கூடாது. அவங்க அது நம்புறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அது சரியா இருக்கா இல்லையான்னு பாருங்க. சரியா இல்லைன்னா எடுத்து காட்டுங்க. இது பண்ணா இந்த ரிசல்ட் தான் உனக்கு வரும். நீ எதிர்பார்த்த ரிசல்ட் இதுவா அப்படின்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு நாம எடுத்து காட்டணும். அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வச்சிருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நாம புரிய வச்சுட்டா அவங்க தன்னால யோசிச்சு அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. சோ நாம டைரக்டா அந்த பிலீஃப் சிஸ்டம் பிரேக் பண்ணணும். ஸோ பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம என்ன நம்புறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா உருவாகி நம்ம முன்னாடி இருக்கும். சோ இதுதான் பிலீஃப் சிஸ்டம்.